இவன் உன் சட்டை பிடிச்சானு தானே சின்ன அஃபென்ஸுக்காக காரை தூக்கிட்டு வந்திருக்க. உன் சொந்த பிரச்சனையெல்லாம் இதில் காட்டக்கூடாதுப்பா. அவரோட வண்டியை கொடுத்து அனுப்பு. சார் இல்லை சார், அவன் தான் கொடுன்னு சொல்கிறல்ல. ஓகே சார். போ. சார் சார் ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி நல்ல போலீஸ் இருக்கிறனால தான் சார் மக்களுக்கு இன்னும் போலீஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. யோ, என்னதான் அவசரமா இருந்தாலும் ரோட்ல ரூல்ஸை மீறக்கூடாது. சார் நான் எப்பவுமே மீற மாட்டேன் சார். என் பொழப்பே தானே சார். நான் எப்பவுமே கரெக்டாக தான் சார் இருப்பேன். இந்த ஒரு தடவை தான் சார், அதுவும் சவாரி வந்தவரோட அப்பா தவறிட்டாரா, அவசரம், அதனால என் வண்டியை ஆம்புலன்ஸாக மாற்றிட்டேன் சார். போதும், அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. திரும்ப இதே மாதிரி தப்ப பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கிட்டு உன் பொண்டாட்டியை என் வீட்டுக்கு அனுப்பி உனக்காக பேச சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? ஏதோ உன் பொண்டாட்டி அவ்வளவு கேட்டதால தான் இப்ப விடுறேன். இதுல உனக்கு சிபாரிசு வேற. பையனை கட்டிட்டு கிளம்பு. சரிங்க சார், தேங்க்ஸ். சொல்லுங்க. மீனா, ஸ்டேஷனுக்கு வந்தேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கா? என்ன மீனா நீ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். என் காரை எடுத்துட்டேன். அது எப்படி ஸ்டேஷன்ல இருக்கிற வண்டியை நீங்க போய் எடுக்கலாம்? கொடுத்துட்டாங்க. ஓ, கொடுத்துட்டாங்களா? ஆமா. அப்புறம் அது வந்து என்ன? தேங்க்ஸ். என்ன? நீ தான் இன்ஸ்பெக்டர் வீட்டில் போய் பேசியிருக்கிற. அவங்க வீட்டுக்கு தினமும் நான் தானே பூ கொடுக்குறேன். ஓ பரவாயில்லையே, பூ கட்டியே பெரிய கான்டாக்ட்லாம் பிடிச்சிருக்கியே. வீட்டு பார்ட்டி தான் நீ. மீனா, அப்புறம் இன்னொன்று சொல்லணும். என்னங்க? சாரி மீனா. இது எதுக்கு? தான் திட்டேன்ல. என்ன திட்டுறது உங்களுக்கு என்ன புதுசா? அப்படி இல்லை, நம்ம கார் திரும்ப கிடைச்சிருச்சு. நல்ல விஷயம் நடந்திருக்குது. அதுக்கு வீட்டுக்கு வந்தா சக்கரை கிடைக்குமா? மிளகாத்தூள் வேணா எடுத்து வைக்கிறேன், வந்து வாயில போட்டுக்கோங்க. மீனா சவாரி போங்க, வேலையை பாருங்க.